தற்பொழுது இருக்கக்கூடிய நாட்டினுடைய நிலைமையை பார்த்தால் ஆங்காங்கே கற்பழிப்புகளும் பாலின வன்கொடுமைகளும் கொலை கொள்ளை அது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மது போதைக்கு அடிமையாக இருக்கிறதும், மக்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறதும், வாலிபர்கள் சினிமாவிற்கு மோகம் கொண்டிருப்பதும் தான் முக்கியமான காரணம். எப்போ சினிமாவையும் மதுவையும் ஒழிக்கிறாங்களோ அப்பதான் நாடு கண்டிப்பாக அமைதியான ஒரு நிலைக்கு வரும். இல்லை என்றால் கண்டிப்பாக வராது. ஒரு கதாநாயகன் படத்துல பாக்குறாங்க, இளம் வாலிபர்கள் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடுறாரு ஒரு எதிரியை துரத்திக்கிட்டு. அவன் ரொம்ப அநியாயம் செய்யறான், அது வேற விஷயம். போயிட்டு ஸ்லோ மோஷன்ல போயிட்டு அப்படியே ஒரு பட்டாக்கத்தியால அப்படியே வெட்டுறாரு. தலை தனியா ஓடி போய் விழுது. வாலிப பசங்க அதை ரசிக்கிறாங்க. அதை வச்சுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கஞ்சா அடிச்சுட்டு பசங்க ஒரு வடநாட்டு வாலிபனை அடிச்சாங்க தெரியுங்களா? அதை பார்த்து அந்த மாதிரி படத்துங்களை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி செய்யறாங்க. இதுல ஒன்றும் யாருமே இதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்றது இல்லை. கண்டிப்பா அதனால தான் அதை பார்த்துட்டு தான் நம்மளும் ஹீரோ ஆகணும். சினிமாவில் ஹீரோவே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு அப்படியே வெட்டுறாரு, நம்மளும் அது மாதிரி ஆக்ட் கொடுத்தாதான் நம்மளை ஹீரோ நினைப்பாங்க. அதான் முக்கியமான காரணம். வாலிப பசங்கள்லாம் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் தான். அதனால என்னைக்கு இந்த சினிமா மாயையிலிருந்து வாலிபர்கள் நாட்டு மக்கள் திருந்துறாங்களோ அப்பதான் தமிழ்நாடு உருப்படும். ரெண்டாவது, மது போதை, கஞ்சா அடிக்கிறான்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது கஞ்சா அடிச்சா ரொம்ப அளவுக்கு அதிகமா போதை ஆகும். மது சாப்பிட்டாலும் போதை, அதுவும் அதிகமா சாப்பிட்டாலும் அதுவும் என்ன செய்யறதுன்னு தெரியாது. அது மாதிரி இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகாமல் என்றைக்கு இளைஞர்கள் மக்கள் காப்பாற்றப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் நாடு முன்னேற்ற பாதையில் செல்லும். இல்லை என்றால் எந்த சூழ்நிலையிலும் செல்லாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சினிமா வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சினிமாவில் நல்ல கருத்துக்களை கொண்ட படங்களாக எடுத்து மக்களுக்கு அறிவூட்டக்கூடிய படங்களாக எடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். வாலிப வயது பசங்களுக்கு ரவுடிசம் என்ன அப்படின்றத கத்துக்கிற மாதிரி சினிமா இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து.